ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா, நம்ம கார்ட்டூன் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் இதில் வந்து 3 டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நான் டோரிமான் டிசைன் போட்டிருக்கேன். அதுக்கு 2 லைன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். 2 லைன்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் கீழே உள்ள லைன்ஸில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேலே 2 லைனையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு பெருசாக ஒரு ஆஃப் சர்க்கிள் போடுறேன். அதுக்குள்ளே இன்னொரு ஆஃப் சர்க்கிள் போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி 2 சர்க்கிள் மட்டும் போட்டு ஐ போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு கீழே குட்டியாக இன்னொரு சர்க்கிள் போட்டு கீழே ஸ்ட்ரெயிட் லைனாக ஒன்று போட்டு வளைவு மாதிரி போட்டிருக்கேன். அது வந்து அதுக்குரிய பாய். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 சைடு வந்து டோரிமானுக்கு ஒரு லைன் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கை போட்டிருக்கேன். கை எங்கே போட்டிருக்கேன்னு பாருங்கள். அந்த 2 லைன் போட்டோம்ல, அதில் வந்து நமக்கு டச் ஆகணும். கீழே உள்ள லைன் வந்து கொஞ்சம் பெருசாக வரணும். நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதிலேருந்து கொஞ்சம் தள்ளி உடம்பு வரைஞ்சி நம்ம கீழே வந்து சென்டரில் ஒரு யூ மாதிரி ஒன்று போடுறேன். ஓகேவா? நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் போடுங்க. இப்போ இந்த மாதிரி போட்டு சென்டர்லேயும் ஒரு ஆஃப் சர்க்கிள் போடணும். இந்த மாதிரி போட்டு அதுக்குள்ளே அது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம்ல, அந்த டோரிமான் நமக்கு என்ன தேவையானதோ அதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். பை வச்சுருக்கலாம், அது வரைய போகிறோம். இவ்வளோ தான். இது ஃபுல்லுமே நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலர் தான் கொடுக்க போகிறோம். ஃபுல்லுமே ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு கொடுக்கணும்னா அந்த பைக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டோரிமானோட உடம்புக்கு எல்லாமே கொடுக்கணும். பாருங்கள், அந்த வளைவுக்கு கொடுக்கக்கூடாது, கீழே உள்ள காலுக்கும் கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அதுக்குரிய ஹெட்டுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுத்துருவோம் பாருங்கள், ஐக்கு மேலே. அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் வரைஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு டிசைன் வந்து நீங்கள் 1 ரூபி காயின் எடுத்துக்கோங்க. காயின் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக டாட் மட்டும் சுற்றி வச்சுருங்க. நீங்கள் அந்நியாரம் சுற்றி போட்டிங்கன்னா நம்ம அந்த காயின் எடுக்கும்போது நமக்கு அந்த டிசைனே வந்து நல்லா வராது. நான் எப்படி போகிறேன்னு பாருங்கள். சர்க்கிளில் வந்து ஒரு 2 வளைவு மாதிரி வந்து அதுக்குள்ளே ஒரு டிசைனில் வந்து பூ வரைஞ்சிருக்கேன். இன்னொன்று லைட்டாக அது தலை மேலே வந்து கிரீடம் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு கண்ணு வாய் வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு உடம்பு எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். குட்டியாக கொஞ்சம் கிராஸாக வரைகிறேன். ஸ்ட்ரெயிட் லைனாக வரையாதீங்க, கிராஸாக வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு ஹேண்டு வரைகிறேன். அந்த சர்க்கிளும் அந்த உடம்பும் சேர்ந்துருக்குல்ல, அந்த தலையும் அங்கேருந்து நமக்கு வந்து கை வரைங்க. கை வந்துட்டு கீழே வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வரைகிறோம். ஓகேவா? இது வந்து ஒரு பிரின்சஸ் டிசைன். ஸோ பிரின்சஸ்க்கு வந்து கெவுன் போட்டிருப்பாங்க. அந்த கெவுனில் உள்ள அந்த பாவடை வந்து லைனாக இப்படி வந்து ஒரு கிராஸாக வர மாதிரி இப்படி வரைங்க. ஓகேவா? இவ்வளோ தான் இந்த டிசைன். ரொம்பவே சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சில் ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மெஹந்திட்டு போட்டு பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் மெஹந்தியில் போடக்கூடாது. பக்கத்தில் அந்த பேப்பரை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து நீங்கள் மெஹந்தியில் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேர் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம். நான் ட்ரா பண்ணியிருக்க மாதிரி தான் ட்ரா பண்ணணும்னு இல்லை, உங்கள் ஓன் டிசைன் கூட ட்ரா பண்ணலாம். நான் பண்ணியிருக்க ஹேர் கூட எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கலை. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஓன் டிசைனில் கூட பண்ணலாம் ஹேர். ஆனால் ஊடால 2 லைன் போடுங்க. ஏன்னா நம்ம அதை ஃபுல்லுக்குமே ஹேர் வந்து போட்டோம்னா அந்த கலர் பண்ணிடுவோம். அந்த டிசைனே நமக்கு நல்லா இருக்காது. அதனால இப்படி 2 லைனாக போட்டுட்டு உள்ளக்க ட்ராப் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டு நான் வந்து டாட் வைக்கலை. எந்த டிசைனுக்குமே நான் டாட் வைக்கலைன்னு தான் நினைக்கேன். இப்போ ஃபுல்லுமே நீங்கள் ட்ராப் பண்ணிடுங்க. நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு நீங்கள் இது நமக்கு போடும் போது வந்து அழகாக இருக்காது. பட் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நமக்கு இது ரொம்ப நீட்டாக அழகாக வந்து தெரியும். நெக்ஸ்ட் நம்ம ஹேர் எல்லாத்துக்குமே டிசைன் கொடுத்துட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீழே டிசைன் கொடுக்க போகிறோம். நான் கீழே இந்த 2 சைடுமே சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைன் போடுறேன். நீங்களும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் லுக்காக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸோட டிசைனே கொஞ்சம் எடுத்துக்காட்டுங்கிறதுக்காண்டி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு டிசைன் இருக்குங்களா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் இப்போ தான் போடணுன்னு கிடையாது. நான் இப்போ பாருங்கள், இது ஃபுல்லுமே நான் வந்து ஷேட் பண்ணிடுவேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி ஷேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. சர்க்கிள் டைப்பில் இப்படி ஷேட் பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. இப்படி அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸுக்குமே பண்ணிட்டு நீங்கள் பட்ஸ் வச்சுருப்பீங்கள, காது குடையிற பட்ஸு, அதை வச்சு நீங்கள் வந்து அது ஃபுல்லுமே எடுத்துடுங்க. அது வந்து எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட அது இல்லைங்கிறனால நான் மெஹந்திட்டே எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மெஹந்திட்டே எடுத்துகிட்டு அந்த லைனை கொஞ்சம் டாட்டாக இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா அந்த ட்ரெஸ் டிசைன் வந்து லுக்காக இருக்கும். அவ்வளோதான். இது முடிச்சிட்டோமா. அதுக்கடுத்து லெக்கு வரையணும்.
இப்போது நான் ஒன்று வந்து இதில் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் அதை போட்டுருங்க. அதை சுற்றி டாட் டாட்டாக வச்சுருங்க. அதோட தலையிலேருந்து உடம்பு வரையும், இந்த பாவடைக்கு வரையக்கூடாது, உடம்பு வரையும் நீங்கள் டாட் டாட்டாக வச்சுருங்க. ஏன்னா பிரின்ஸை சுற்றி வந்து ஸ்டாராக இருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு டிசைன் நம்ம விக்கி மவுஸ் பார்த்துருக்கோம். நான் எப்படி போடுறேன்னு பார்த்துட்டு நீங்களும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எனக்கு ஃபுல்லுமே கவர் ஆகலை. ஸோ நான் காது வரையும் வரைஞ்சிருக்க தான் கவர் ஆகிருக்கு. நான் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் உடம்பு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸில் நம்ம விக்கி மவுஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறு ஒரு டிசைனில். தேங்க்யூ ஸோ மச்.